Uh, Good evening all. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லெவல் 3 அசைன்மெண்ட் டிஸ்கஷன். சரியா? ஓகே. அப்போ முதலாவது வந்து இப்போ உங்களுக்கு லெவல் 3க்கு வந்து இது எல்லாருக்குமே வந்து காமனான சப்ஜெக்ட் வந்து தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி சொல்றது. ஸோ நார்மலாக வந்து உங்களோட அசைன்மெண்ட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அசைன்மெண்ட்ல வந்து பெரிய ரிஸ்கியான எந்த ஒரு கொஸ்டனும் கேட்டு இல்லை, உங்களுக்கு ஈஸியான உங்களுக்கு ஃபேமிலியரான கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ முதலாவது அந்த கொஸ்டினை வந்து நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, இந்த அசைன்மெண்ட்ல முதலாவது உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க ஜூலை 3 சப்மிஷன் பண்ண இருக்கு. அசைன்மெண்ட் டேட் வந்து ஜூலை 3. சரியா? ஸோ அப்ப இந்த அசைன்மெண்ட்ல மெயினா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா சொல்லியிருக்காங்க ரீட் த அசைன்மெண்ட் பாலிசி டாக்குமெண்ட் பீரியட் அட்டெம்ப்டிங் த அசைன்மெண்ட் கொஸ்டின் அண்ட் கம்ப்ளீட் வித் த ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில வந்து அந்த அசைன்மெண்ட்டை ரீட் பண்ணி செய்ய சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. அப்ப ஆன்சர் வந்து அசைன்மெண்ட்கான வேர்ட் கவுண்ட் வந்து 1000. ஸோ பிளஸ் -50. அப்ப அதாவது -50னா 950யோட இனஃப் பண்ணல, அப்படி இல்லாட்டி 1050யோட இனஃப் பண்ணணும். ஓகே. ஸோ அப்புறம் பாருங்க எல்எம்எஸ் பாக்ஸ்ல வந்து அப்லோட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. பிலிகிராம்ஸ் வில் பி ரிசல்ட்ஸ் இன் 0 மார்க்ஸ் சொல்லி இருக்காங்க. ஓகே. கொஸ்டினை பார்ப்போம். பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆர் எவ்லோவிங் due to the influence on external forces. அதாவது வந்து பீப்பிள்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி சொன்னாலே வந்து நாங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்கான இன்னொரு சொல் தான் இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் செயற்திறன் மற்றும் நடைமுறைகளை வந்து வெளியக சூழல் காரணிகள் வந்து பாதிக்கும். அப்ப எங்களுக்கு ஐடியா ஒன்று வரணும், வெளியக சூழல் காரணிகள்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி எங்களோட மைண்ட் செட்க்கு முதல்ல வந்து வரணும். நாங்க படிச்சிருக்க மார்க்கெட்டிங்ல அண்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நாங்க படிச்சிருக்கோம் வெளியக சூழல் காரணிகள்னு சொல்லி சொன்னால் பெஸ்டல் அனலைசஸ் படிச்சு இருக்கிறோம். சரியா? ஸோ அப்ப அந்த பெஸ்டல் அனலைஸ் தான் நாங்க சொல்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னு சொல்லி. பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் இன் ஸ்ரீலங்கா ஆர் நோ எக்ஸெப்ஷன் டு தீஸ் சேஞ்சஸ். அப்ப இதுக்கு வந்து ஸ்ரீலங்கா கண்டனை பொறுத்தளவுல வந்து ஸ்ரீலங்கா என்றாலுமே வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து வெளிப்புற சூழல் காரணிகளால தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி சொல்றதுக்கு விதிவிலக்கானதா தான் செயற்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இலங்கை எந்த ஒரு நாடை எடுத்துக்கொண்டாலுமே இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால வெளிப்புற சூழல் காரணிகள்னால வந்து கண்டிப்பா இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லாட்டி இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் நடைமுறைகள் அப்படி இல்லாட்டி செயற்பாடுகளை வந்து கண்டிப்பா பாதிக்கக்கூடியதா இருக்கணும். சூஸ் த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் இன்டர்வியூ தெம், understand the change they have experienced the professional role, practices and reason for the changes, influence and external forces or trend. அப்ப என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து இந்த இன்டர்வியூன்னு எடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வந்து இன்டர்வியூன்னு எடுக்க சொல்லி இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நாங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் ரோல் அவர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு, ஸோ என்னென்ன ப்ராக்டிசஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதாவது வந்து இந்த மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக வந்து ஏற்படுற காரணிகள் என்னென்னதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு நிறுவனத்தை தெரிவு செஞ்சு கொள்ளணும். அந்த நிறுவனத்துல வந்து நாங்க ஒரு மேனேஜரோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்னு சொல்லுவோமே, மேனேஜரை இன்டோ எடுக்கணும். அப்ப இன்டோ எடுக்கக்குள்ள நாங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த ஆர்கனைசேஷனை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கணும். அதாவது ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அப்புறம் நாங்க இன்டர்வியூ எடுக்க போற அந்த பர்சனை பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அந்த பர்சன்ட்ட வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா டியூட்டிஸை பத்தி நாங்க இன்டர்வியூ ஒன்று எடுக்கணும். ஸோ அது முடிய அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஐடென்டிஃபை தி ஸ்பெசிபிக் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி அண்டர்கிரேவியஸ் சேஞ்சஸ், அதாவது அண்டர்கோன் சேஞ்சஸ். அப்ப அதாவது இந்த ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன விஷயத்துல வந்து தற்காலத்துல சேஞ்ச் ஆகி இருக்கு இந்த ஃபேக்டர்ஸ் மேலன்னு சொல்லி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னத்தால எப்படி சேஞ்ச் ஆகி இருக்குன்னு சொல்லி. சரியா? ஸோ அடுத்தது ஃபைனலா கொடுத்துருக்கோம் 5 மார்க்ஸ் அலோகேட்டட் ஃபார் தி கம்ப்ளைண்ட்ஸ் வித் தி இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வந்து சரியா அந்த அட்டெம்ப்ட் பண்றவங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் வந்து 5 மார்க்ஸ் அடிஷனல் தருவாங்கன்ட்டு சொல்றாங்க. ஓகேயா? அப்ப முதலாவது வந்து பாருங்க ரிப்போர்ட் யூ ஆர் ஃபைண்டிங் இன் எஸ்ஏ டைப்ல ரிப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஐடென்டிஃபை த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஹூ ஆர் தி என்கவுண்டர் சேஞ்ச் இன் தி ஹெச்ஆர் ஃபங்க்ஷன், டிஸ்கஸ் ஃபார் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் தி ஹேவ் தி அண்டர்கவுன் சேஞ்சஸ். ஓகே. அப்ப முதலாவது வந்து இந்த அசைன்மெண்ட்ல என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா
ப்ரொவைட் அன் ஓவர்வியூ ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன். அப்ப நாங்க ஒரு இன்டர்வியூ நாங்க பண்ண போற பர்சன் இருக்கிற இண்டஸ்ட்ரி அப்படி இல்லாட்டி அந்த ஆர்கனைசேஷனை பத்தி நாங்க ஒரு ஓவர்வியூ ஒன்று கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க ஆர்கனைசேஷனை பத்தி ஓவர்வியூ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா சில டீட்டெயில்ஸ்களை வந்து நாங்க கண்டிப்பா எட் பண்ணணும். அப்ப அதுல முதலாவது தான் வந்து பாருங்க, இந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் ஓவர்வியூ அப்படி இல்லாட்டி நாங்க கம்பெனி ஓவர்வியூன்னு சொல்லுவோம். முதலாவது நாங்க அந்த செலக்ட் பண்ணியிருக்க ஆர்கனைசேஷன், அதாவது ஸ்ரீலங்கா ஆர்கனைசேஷன் ஒன்று எடுக்கணும். ஸோ நாங்க கரண்டா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கிறது பெஸ்டா இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு வந்து நாங்க நிறைய ப்ராடக்டா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், எதுனாலும் பரவாயில்ல, நீங்க கரண்ட் ப்ராக்டிஸ்ல இருக்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். அப்ப பாருங்க, நான் ப்ராக்டிசஸ் எடுத்திருக்க ஆர்கனைசேஷன் வந்து H&B ஜெனரல் இன்சூரன்ஸ். அப்ப அந்த முதலாவது ஒரு கம்பெனி ஓவர்வியூன்னு சொன்னா எங்களுக்கு மார்க்ஸும் 5 மார்க்ஸ் தான் தந்திருக்காங்க. அப்ப கம்பெனி ஓவர்வியூன்னு சொல்லக்குள்ள நான் கண்டிப்பா வந்து அந்த ஆர்கனைசேஷன் நேம போடணும். சரியா? அது மட்டும் இல்லாம அப்ப ஆர்கனைசேஷன் நேம போட்டாச்சு. பிரீஃப் ஸ்டடி. இந்த பிரீஃப்னு சொல்ற விஷயம் என்னதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஹிஸ்டரியை பத்தி நாங்க பெருசா, அதாவது பிரீஃப்னு சொன்னாலே வந்து சுருக்கமாக எழுதுகன்னு சொல்றது தான் பிரீஃப்னு சொல்றது. அப்ப இந்த ஆர்கனைசேஷன் ஹிஸ்டரியை பத்தி நாங்க ஒரு சின்ன ஒரு 2 லைன்ல சொல்றோம். சொன்னா வேர்ட் கவுண்டை நாங்க பார்த்துக்கொள்ளணும் தானே. ஸோ 5 மார்க்ஸ் தான் கேட்டுட்டாங்க. அடுத்தது அந்த ஆர்கனைசேஷன் முடிஞ்சா விஷன், மிஷன். அடுத்தது அந்த லீகல் டைப். அப்ப அதாவது வந்து அது வந்து பிரைவேட் லிமிடெடா அப்படி இல்லாட்டி என்ன கவர்மெண்டா. ஸோ இதுல இந்த லீகல் டைப்போட வந்து நீங்க இந்த லீகல் டைப்பை வந்து மென்ஷன் பண்றீங்க. அடுத்தது வேல்யூஸ். அந்த இப்ப நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க நார்மலா வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்களா, அப்படி இல்லாட்டி நீங்க வேலை செய்யற ஆர்கனைசேஷன்ல உங்களோட வெப் பேஜ் வந்து வேலை செய்யற ஆர்கனைசேஷன் வெப் பேஜை போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷன், மிஷன், இந்த வேல்யூஸ் அது எல்லாமே இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் இந்த விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, வேல்யூஸ்னா என்னது. ஆல்ரெடி நான் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி தான் இருக்கிறேன். சரியா? ஸோ அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஆப்பரேட்டிங் இண்டஸ்ட்ரி. அப்போ ஆப்பரேட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இண்டஸ்ட்ரின்னு சொன்னா இப்ப நீங்க பேங்க் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஏதாவது இப்ப சம்பத் பேங்க் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஏதாவது ஒரு லீசிங் கம்பெனி எடுத்துக்கொண்டீங்கன்னா அது பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி நீங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கொண்டீங்கன்னா அது வந்து நாங்க சொல்றது வந்து அப்பரல் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லணும். சரியா? இப்ப நான் வந்து இது இன்சூரன்ஸ் கம்பெனில இது வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. அப்ப அந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து அப்ப அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு V1ல கொடுக்குறோம். ஒரு 1 லைனோ ஒரு 2 லைன்லயோ கொடுக்குறோம். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இது வந்து நாங்க அந்த இண்டஸ்ட்ரியோட கொடுக்கலாம். அதாவது இந்த வணிக நிறுவனம் எத்தனை வருஷமா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு, ஸோ அதுல வந்து மார்க்கெட் ஷேர் எவ்வளவா இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் ரேங்க் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க இந்த ப்ராடக்ட், அந்த பிராண்டை பத்தி என்ன ப்ராடக்ட் இருக்கு, அப்படி இல்லாட்டி என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு V1 கொடுக்கலாம். அடுத்தது ஐடென்டிஃபை த கம்படிஷன். அதாவது அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க கம்படிட்டர்ஸ் யார் யாரு. இப்ப நாங்க H&B இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டா செலிங்கோ, கான்டினென்டல், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், கோஆபரேட்டிவ், அலியான்ஸ், அமான் அப்படின்னு சொல்லி கம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப டயலாக் எடுத்துக்கொண்டா நாங்க மொபிட்டல், SLTC அந்த மாதிரியான கம்பெனி. சரி, மொபிட்டல், SLTC ஒன்னா ஆகிட்டு தானே. அதாவது என்ன சொல்றது, மொபிட்டல் கம்பெடிட்டர்ஸ். ஓகே, நான் வரேன். சரியா? ஸோ அந்த மாதிரி. அடுத்தது கஸ்டமர் டைப். ஸோ எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் வராங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டா நோய்வாய்ப்படுறவங்க அந்த மாதிரியான தேவை. ஸ்கூல் எடுத்துக்கொண்டா ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. ஸோ இதை எடுத்துக்கொண்டா ஜெனரல் இன்சூரன்ஸ் தேவையானவங்க யாரு, காப்புறுதி. இது வந்து நான் H&B ஜெனரல் இன்சூரன்ஸை பத்தி எடுத்தேன். ஸோ அப்ப ஜெனரல் இன்சூரன்ஸ், மோட்டர் இன்சூரன்ஸ், மெரைன், கார்கோ, மிசலேனியஸ் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க விரும்புறவங்க தான் கஸ்டமர் டைப்பா இருக்கும். கீ மைல்ஸ்டோன் ஆஃப் த, அதாவது அந்த ஆர்கனைசேஷன் வந்து மைல்ஸ்டோன் ஏதாவது இருந்தா, என்னென்ன மையக்கள் அந்த நிறுவனம் இந்த இவ்வளவு வருஷத்துல என்னென்னத்தை சாதிச்சிருக்கு. அடுத்தது ஒப்ஜெக்டிவ், அந்த நிறுவனத்தின்
objective. இதுதான் வந்து overview of the companyன்னு சொல்லி சொல்றது. ஓகே. சோ அப்போ ஒரு நீங்க வந்து இது 5 மார்க்ஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு பெருசா நீங்க டீப்பா ஒன்னும் எழுத போறோம். இப்படி ஜஸ்ட் ஒரு சின்ன லைன்ல வந்து எழுதினாலே போதும். ஒரு 1 பேஜ்க்கு வந்து எழுதினாலும் போதும். அதாவது 5 மார்க்ஸ்னு சொன்னா ஒரு 1/2 பேஜ் தான் வரும். சோ நாங்க அசைன்மென்ட்ல இன்னொரு 1/2 பேஜ்க்கு எழுதுறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப அந்த ஒரு 1 பேஜ்க்கு வந்து ஃபுல்லா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம். இப்ப இதெல்லாம் படங்கள்லாம் போடாம நீங்க அசைன்மென்ட் செய்யறனாலும் செய்யலாம். சோ இது வந்து நான் சோ இது வந்து அப்படி நாங்க விஷயங்களை போட்டு புரியும் உங்களுக்கு தேவையான படங்கள் அப்படி எட் பண்றேன்னா எட் பண்ணலாம். சரியா? சோ நாங்க நார்மலா இது வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் பேஸ்ல இருக்கனால இது வந்து வேற ஒரு நோக்கத்துக்காக செஞ்ச அசைன்மென்ட். சோ அந்த என்ன சொல்றது அந்த நீங்க ரிப்போர்ட்டிங் பேஸ்ல இருக்கனால இப்படி படங்கள் எதுவும் போட தேவையில்ல. வேணா இந்த ஆர்கனைசேஷன் வந்து நே நேம அப்ப அந்த நேம வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஒரு லோகோ ஒண்ணு போடலாம். ஓகே. சோ அதுதான் வந்து பேசிக்கா வந்து நாங்க செய்ய வேண்டிய விஷயம். ஓகே. சரி. அப்ப அதே மாரி நாங்க இன்னொரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அதாவது வந்து இப்ப ஓகே. மொபிட்டல். அப்ப எஸ்எல்டி மொபிட்டல் எடுத்துக்கொண்டா அந்த ஆர்கனைசேஷன் நேம். அப்ப இண்டஸ்ட்ரி லீகல் டைப். அப்ப அதிண்ட பிரீஃப் ஹிஸ்டரி. இதெல்லாம் பிரீஃப் ஹிஸ்டரி கூட ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன லைன்ல இருந்தா பரவால்ல. சரி. அடுத்தது வந்து ஆப்பரேட்டிங் இண்டஸ்ட்ரி. 1 மினிட். ஓகே. சோ அடுத்தது அந்த ஆர்கனைசேஷன் விஷன், மிஷன், வேல்யூஸ் என்ன மாரி, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி. சரியா? சோ இது ஒவ்வொரு இது இந்த ஃபைனான்சியல் சம்மரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. போர்ட்ஃபோலியோ வேணா நீங்க குடுக்கலாம் ஆர்கனைசேஷன்ட்ட. அடுத்தது வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர பத்தி அதுவும் உங்களுக்கு ஓவர் இண்டஸ்ட்ரி ஆஃப் த காம்படிட்டர்ஸ் இந்த டயலாக், எஸ்எல்டிசி, மொபிட்டல், அஜ், லாங்காபே. சோ இதுகள் வந்து கீ மைல்ஸ்டோன் குடுத்திருக்குது. சோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு அசைன்மென்ட்ல கேட்டிருக்க பெஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பண்ணக்கூடிய மெத்தட். அதாவது ப்ரொவைட் அன் ஓவர்வியூ ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர்கனைசேஷன். சரியா? நான் இந்த அசைன்மென்ட் அதுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் பண்ணி விட்டேன். சோ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பார்த்துக்கொள்ள. ஓகேயா? சோ இத எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து டயலாக் கம்பெனிய பத்தி எடுத்திருக்காங்க. ஓகே. டயலாக் கம்பெனிய பத்தி. அப்ப இண்டஸ்ட்ரி பாருங்க இப்ப டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் எதுனாலும் எடுக்கலாம். சோ இப்ப நான் அசைன்மென்ட்காக உங்களுக்கு டயலாக்க வந்து போட்டுருக்கேன். சோ இப்ப டயலாக்க போடக்குள்ள அது இந்த கம்பெனியோட விஷன், மிஷன், வேல்யூஸ் அது எல்லாமே வந்து நீங்க பேஸ் பண்ணி தான் இந்த அசைன்மென்ட் வந்து செய்யணும். சரியா? இப்ப இதுல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்காக 2, 3 விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கிறேன். ஓகேயா? சோ அதுதான் முதலாவது அசைன்மென்ட்ல முதலாவது கொஸ்டின்கான ஆன்சர். சாரி. அடுத்தது பாருங்க டிஸ்கிரைப் த ஜாப் டைட்டில் டியூட்டிஸ் ஆஃப் த பர்சன் இன்டர்வியூ. அப்ப அதாவது வந்து நாங்க வந்து செலக்ட் இப்ப நாங்க இப்ப இந்த ஒரு ஆர்கனைசேஷன் அப்ப இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்தளவுல நாங்க அப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல இன்டர்வ் பண்ற பர்சன் வந்து அதாவது டிஸ்பிளே த ஜாப் டைட்டில் நாங்க யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் இது ஒரு அசம்ஷனா எடுத்துதான் செய்யணும். சோ அப்ப அந்த ஜாப் டைட்டில் அவருடைய என்னது சோ அண்ட் அவருடைய டியூட்டிஸ் என்னது. இப்ப நாங்க இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டா நார்மலாவே உங்களுக்கு தெரியல ஹெச்ஆர்ல வேலை செய்யறவங்க இருப்பீங்க. கண்டிப்பா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அது ஒரு சீனியர் மேனேஜரா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு மேனேஜரா இருக்கலாம். அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கலாம். சோ அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே ஒரு சீனியர் எக்ஸிகூட்டிவ் பீப்புள்ஸ் இருக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸிகூட்டிவ் பீப்புள். இந்த சீனியர் எக்ஸிகூட்டிவ் எல்லாம் நார்மலா எக்ஸிகூட்டிவ்னு சொல்லி நாங்க கேட்டகரி கொண்டு வரலாம். ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் பர்சன். சோ இந்த எக்ஸிகூட்டிவ் லெவல்ல இருக்கலாம். அடுத்தது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது அடுத்தது அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்கலாம். அப்ப அதாவது வந்து ஹெச்ஆர் அசிஸ்டன்ட், கிளரிக்கல் 3, கிளரிக்கல் 2, கிளரிக்கல் 1 சொல்லி அப்படி இருக்கலாம். அப்ப அதுதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல காணப்படக்கூடிய எம்ப்ளாயிஸ் கேட்டகரிஸ் அப்படி இல்லாட்டி டைட்டில்ஸ் கூட சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க பொதுவா வந்து ஓவராலா எங்களுக்கு வந்து நாங்க ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா நாங்க பொதுவாகவே வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேனேஜர் வந்து நாங்க இன்டர்வியூ பண்ணலாம். சரியா? சீனியர் மேனேஜர் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் உள்ள காமனா ஒரு மேனேஜர் லெவல்ல உள்ள ஒருத்தர் வந்து அப்படி இல்லாட்டி ஒரு எக்ஸிகூட்டிவ் லெவல்ல இருக்கு
ஒரு பர்சனை வந்து நாங்க இன்டர்வியூ பண்ண முடியும். அப்ப நாங்க வந்து இந்த அசைன்மெண்ட் வந்து நார்மலாவே வந்து மேனேஜர் லெவல்ல இருக்க ஒருத்தரை வந்து மேனேஜர் லெவல்ல இருக்கவரை வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா இன்டர்வியூ பண்ணுவோம். சரியா? அப்ப நாங்க அந்த மேனேஜர் லெவல்ல இருக்கிற இன்டர்வியூ பண்ணக்குள்ள வந்து கண்டிப்பா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஏதாவது அவட்ட நேம வந்து போடலாம். உதாரணத்துக்கு வந்து நாங்க அவட்ட பேர் ஏதாவது ஒரு ஒரு பர்சன் கமலோ அமலோ நாங்க ஒரு எடுகோலா தானே செய்யறோம். அதாவது ஹைபோதீசிஸா அப்ப அவர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் அட் இப்ப டயலாக் எக்ஸர்ஜியா பிஎல்சி. இப்ப நீங்க செய்யற கம்பெனின்ற நேம போடணும். இஸ் ரோல் அப்ப அவரை வந்து நாங்க அப்ப நீங்க சொல்லலாம். சோ இவர்கிட்ட தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இன்டர்வியூ எடுக்க போறோம்னு சொல்லி போட்டாச்சு. அப்புறம் வந்து நாங்க இவர்கிட்ட கீ டியூட்டிஸ் அதாவது வந்து இங்க கேட்டிருக்காங்க எங்களுக்கு அந்த கொஸ்டின்ல ஜாப் டைட்டில் வந்து அவர்கிட்ட சொல்லியாச்சு. அவருடைய நேம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியோன்னு நாங்க இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து நாங்க மேனேஜரா தான் இன்டர்வியூ பண்றோம் சொல்லி சொல்லலாம். சீனியர் மேனேஜரோ எக்ஸிகூட்டிவோ நாங்க இன்டர்வியூ பண்றோம். அப்ப அந்த டைட்டில் எல்லாம் அங்க முடிச்சாச்சு. அது 10 மார்க்ஸ் தானே. அடுத்தது வந்து நாங்க சொல்லணும் அவர் டியூட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவருடைய டியூட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி 1 minute. அப்ப நாங்க அவர்ட்ட வந்து ஜாப் டைட்டில் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு மேனேஜர் ஜாப் ரோல எடுத்துக்கொண்டா இப்ப நாங்க ஒர்க் எல்லாமே வந்து என்னன்னா டைவர்சிட்டி ஆகும். அதாவது வந்து எல்லாருமே வந்து வேரிய வேரிய ஒர்க் தான் இருக்கும். அதாவது மேனேஜர் ஒர்க்குங்க இருக்கு, எக்ஸிகூட்டிவ் ஒர்க் இருக்கு. எல்லாருமே ஒருத்தர் வந்து சேலரியை பார்ப்பாரு, ஒருத்தர் வந்து ஜாப் ரிக்யூர்மெண்ட் பண்ணுவாரு. ஸோ பொதுவாகவே வந்து நாங்கள் ஒரு மேனேஜர் ரோலை எடுத்துக்கொண்டா ஸோ அந்த மேனேஜருக்கு வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டால மேற்கொள்ற ஓவரால் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக தான் அவர் இருப்பார். சரியா? ஸோ அப்போ அவர் வந்து என்னென்ன ஒர்க் செய்யறாருன்னு சொல்லி நாங்கள் சும்மா ஜஸ்ட் அந்த ஒர்க் அந்த அவர் செய்யக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் அந்த நேமை வந்து அந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனோட சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் ஒரு 2 லைன்ல. ஓகே. ஸோ அப்போ ஓகே. இது வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டின் தான். இருந்தாலுமே வந்து நாங்க அந்த ஆர்கனைசேஷனோட தான் இதை வந்து ரிலேட்டட் பண்ணணும். அப்ப பாருங்க மெயினா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அதாவது வந்து ஒரு 15 விஷயங்கள் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரால வந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும். அதுல முதலாவது தான் வந்து என்னதுன்னா ஜாப் டிசைன் வேலை வடிவமைப்பு. அடுத்தது வந்து ஜாப் அனலைஸ் வேலை பகுப்பாய்வு. அடுத்தது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அதாவது மனிதவள திட்டமிடல். அடுத்தது வந்து ரிக்யூர்மெண்ட் சேர்ப்பு செய்யறது. அடுத்தது செலெக்ஷன் அதாவது வந்து தெரிவு செய்யறது. அடுத்தது வந்து ஹையரிங் அப்பாயின்மெண்ட் அவங்களை வந்து இணைத்துக் கொள்வது. இந்த ரிக்யூர்மெண்ட் செலெக்ஷன் ஹையரிங் இது மூன்றுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஜாப் ஃபங்க்ஷன் தான். அதாவது ஒரு ஜாப் ஃபங்க்ஷனை தான் நாங்க டிஃபரெண்டா போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பயிற்சி மற்றும் மேம்படுத்தல். ஓகே. ஸோ அடுத்தது ஜாப் இன்ட்ரடக்ஷன் அதாவது வந்து வேலையை வந்து அறிமுகப்படுத்துறது. அதாவது ஓரியன்டேஷன் ஒரு புதுசா ஒரு ஜாப் ரோலுக்கு போனா அந்த ஜாப்பை பத்திய ஒரு ஓரியன்டேஷன் வைக்கிறது அந்த மாதிரி. அடுத்தது வந்து பே மேனேஜ்மெண்ட் அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா கொடுப்பனவு முகாமைத்துவம். இதை வந்து நாங்க கம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் கூட நாங்க அதை சொல்லுவோம். அடுத்தது டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒழுக்காற்று முகாமைத்துவம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் இதைத்தான் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு முகாமைத்துவம். அடுத்தது வந்து மோட்டிவேஷன் இதை நாங்க வந்து சொல்றது என்னதுன்னு சொன்னா ஊக்கப்படுத்த. சோ இதை வந்து நாங்க செயற்திறன் மதிப்பீடு அப்படி இல்லாட்டி செயற்திறன் முகாமைத்துவம்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரியசல் அப்படி இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். இது இல்லாம இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு என்னதுன்னு சொன்னா கிரவினஸ் ஹேண்ட்லிங் அதாவது வந்து மனக்குறைகளை வந்து கையாளுதல். உதாரணத்துக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கான அதுல வந்து கவுன்சிலிங் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ஒரு கவுன்சிலிங் ஒரு யூனிட்டோ கவுன்சிலிங் இருக்கும். ஓகே இந்த கீழே இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னா
ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஓகே, மோட்டிவேஷன் ஓகே, லேபர் மூவ்மெண்ட் ஓகே. அதாவது லேபர் மூவ்மெண்ட் அப்படி இல்லாட்டி லேபர் ரிலேஷன்ஷிப்னு கூட நாங்க அதை சொல்லலாம். அதாவது வந்து தொழில் உறவுகள், இப்ப ஒரு ஊழியர்களோட எப்படி இருக்கணும்னு சொல்லி அது எல்லாமே ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டால தான் வந்து எல்லாமே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சரியா? ஸோ இதுகள் தான் வந்து ஒரு மேனேஜர் எடுத்துக்கொண்டா, அப்ப நாங்க இந்த இன்டோ பண்ற மேனேஜர்ட்ட இருக்க மேற்கொள்ள வேண்டிய அவருடைய செயற்பாடுகள்னு சொல்லி சொல்லலாம். இப்ப என்னதான் நாங்க சேலரிய எடுத்தாலுமே வந்து, அப்ப நாங்க சேலரி எல்லாம் ஓகே, எல்லாம் இவங்களுக்கு இவ்வளவு பே பண்ணணும், எல்லாமே செய்யணும்னு சொல்லி நாங்க சிஸ்டத்துல போட்டாலோ, அப்படி இல்லாட்டி மேனுவலா செஞ்சாலுமே, மேனேஜர் வந்து அதை செக் பண்ணி அப்ரூவல் பண்ணணும். ஸோ அப்ப அது அது அவருடைய ஜாப் ரோல். ஸோ அது எல்லாமே இப்ப ரிக்யூர்மென்ட் ஒருத்தர் நாங்க ரிக்யூர்மென்ட் பண்ண வந்து இன்டர்வியூக்கு எடுக்கிறோம். ஸோ அவர் இன்டர்வியூ பண்ணணும். ஸோ ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பா வந்து அவர் வந்து என்ன சொல்றது, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து அந்த கண்டிப்பா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அங்க ஹியூமன் ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து அந்த ஒருத்தரோட ஜாப் ரோல்ல வந்து இருக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே, அப்ப அதுல முதலாவது வந்து நாங்க பார்ப்போம் என்னதுன்னு சொன்னா ஜாப் டிசைனிங். அதாவது வந்து ஜாப் டிசைனிங் இதை நான் தமிழ்லையும் நான் எழுதியே தான் இருக்கிறேன். சரியா? ஸோ ஓகே, நாங்க முதலாவது பார்ப்போம் அவரோட ஜாப் டிசைனிங்னா என்னதுன்னு சொல்லி. ஓகே, இந்த கதைச்சதை எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ முதலாவது வந்து ஓகே, ஜாப் டிசைனிங். அதாவது ஜாப் டிசைன்னு சொல்லி சொன்னா வேலையை வந்து வடிவமைக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. வேலையை வந்து வடிவமைக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து ஏதாவது ஒரு ஒப்ஜெக்டிவ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு வேலையை வந்து உருவாக்குறது. இதுதான் பேசிக்கான விஷயம். அப்ப அவரோட வேலை வந்து நீங்க இப்ப இதை வந்து நோட்ஸா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை எப்படி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி எழுதுவீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு வேலை ஒன்றை உருவாக்குதல் அல்லது தோற்றுவிக்கிறது. அதாவது நாங்க அதை சொல்றது வந்து goal simplex idea of this. அதாவது generating or creating the job achieve the certain goals in the simple idea of this company. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அவர் ஜாப், உதாரணத்துக்கு ஒரு அக்கவுண்டன்ட் ஒர்க் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஆப்பரேஷன் ஒர்க் ஒண்ணு இருக்கலாம், மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு ஒரு ஒர்க் ஒண்ணு இருக்கலாம். ஸோ அவர் வந்து அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் தான் அந்த என்ன செய்யணும்னா ஜாப் ஒண்ண உருவாக்கணும். ஓகே, இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து மேனேஜர் வந்து என்ன டிசைட் பண்றாரு என்னன்னா, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஃபைனான்ஸ் டிவிஷன்ல வந்து ஒரு அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் தேவைன்னு சொல்லி. அப்ப அவர் ஜாப்பை வந்து கிரியேட் பண்றாரு, உருவாக்குறாரு. ஓகே, அவர் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர் தேவை. அப்படி இல்லாட்டி அட்வர்டைசிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒருத்தர் தேவை. ஸோ அப்போ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அவர் வந்து அந்த ஜாப் ஒன்று கிரியேட் பண்றாரு. ஓகே, எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து இப்படி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு அட்வர்டைசிங் பர்சன் ஒருத்தர் தேவைன்னு சொல்லி அதுதான் வந்து ஜாப் டிசைனிங்னு சொல்லி சொல்றது. சரியா? அப்ப அந்த ஜாப் டிசைனிங்ல வந்து கண்டிப்பா வந்து அவர் என்னென்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, அதாவது எங்களோட டாஸ்க், அதாவது வந்து நாங்க இங்க சொல்றது டாஸ்க், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அதாவது வந்து பணிகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள். இப்ப நாங்க ஃபைனான்ஸ் செக்ஷனுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் ஒருத்தரை வந்து கொண்டு வரோம்னு சொன்னா அவர் என்னென்ன அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செய்யக்கூடிய டாஸ்க்குகள் என்னது, அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் செய்யக்கூடிய வந்து அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு, அது மட்டும் இல்லாம அவருக்கான வந்து அதாவது வந்து என்ன சொல்றது, டியூட்டிஸ் என்ன இருக்கு, கடமை என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து அவரை தீர்மானிக்க டிசைன் பண்றது தான் வந்து நாங்க சொல்றது ஜாப் டிசைனிங். அப்ப அது ஒரு அவரோட ஒர்க் ஃபங்க்ஷனா சொல்லலாம். சரியா? ஓகே, அடுத்தது ஜாப் அனலைசிஸ். அப்ப அதாவது வந்து ஜாப் அனலைசிஸ்னு நாங்க சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஜாப் அனலைசிஸ்னு வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு கடமை, பொறுப்பு. இப்ப நாங்க சொன்னோம் தானே, டாஸ்க் இருக்கலாம், டியூட்டிஸ் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள, சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்றதுக்கு ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருக்க வேண்டிய, சரியா? ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? அவர்ட்ட இருக்க வேண்டிய அந்த கேரக்டரிஸ் என்ன? ஓகே, பாருங்க. இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டீஸ், அதத்தான் நாங்க கேரக்டரிஸ்ன்னு சொல்றோம். அந்த குவாலிட்டீஸ் என்ன? அது எல்லாத்தையும் வந்து அவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா,
ஸோ அதை எல்லாத்தையும் வந்து அவர் தான் வந்து தீர்மானிக்கணும். ஸோ இப்போ ஜாப் அனலைஸ் பண்றதுங்கிறது அதுதான். அப்போ அது வந்து மேனேஜர்ட வேலை. ஓகே, இப்போ அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் எடுக்கிறாருன்னு சொன்னா ஒர்க்குக்கு அந்த அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கு நீங்க தெரிவு செஞ்ச ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து செய்யக்கூடிய, அதாவது வந்து இருக்க வேண்டிய அதாவது கேரக்டர் என்னது, அவருக்கான குவாலிட்டிஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அந்த அவர் செய்ய வேண்டிய அந்த டாஸ்க், அப்படி இல்லாட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படி இல்லாட்டி அந்த டியூட்டிஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு காணப்பட வேண்டிய காணக்கூடிய வந்து குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். இதைத்தான் வந்து ஜாப் அனலைசிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சரியா, அடுத்தது வந்து the information taken from the job analyst issue the prepare the job description and the job specification. அதாவது வந்து இப்போ நாங்க இந்த வேலை பகுப்பாய்வு மூலம் பெற்றுக்கொண்ட தகவல்களை வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா வேலை விபரணமும் வேலை குறித்துரைத்தலும் தயாரிக்கிறதுக்கு துணையா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னால் அப்ப ஏதாவது ஒரு வேலை பணியை செய்யறதுக்காக வந்து டாஸ்க்குகளை, கடமை, டியூட்டிஸ், பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் கண்டிஷன், வேலை நிபந்தனைகள், ஸோ இதை எல்லாத்தையும் வந்து அதாவது எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், அப்போ அந்த வேலை அந்த நேச்சர் ஆஃப் த டாஸ்க், அப்படி இல்லாட்டி நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ்லாம் நேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ யாருக்கு அவங்க பொறுப்பு கூடணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கை தான் வேலை விவரணம். அப்போ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். அப்போ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள தான் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் நார்மலாகவே வந்து அதாவது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கான ஜாப் டைட்டில் என்ன, அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும், ஸோ அவரோட ஜாப்ட நேச்சர் என்ன, ஸோ அவர் அந்த ஜாப்ல செய்ய வேண்டிய டாஸ்க் என்னது, டியூட்டிஸ் என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னது, அப்புறம் அந்த ஒர்க் கண்டிஷன்ஸ் என்னது, ஸோ அப்போ ஒர்க் செய்யக்கூடிய டைம் பீரியட் என்ன மாதிரி, மார்னிங் என்ன டைம்ல இருந்து ஈவினிங் என்ன டைம் வரைக்கும். சரியா, அடுத்தது வந்து அந்த அந்த எம்ப்ளாயி வந்து யாருக்கு வந்து சூப்பர்வைசரா, யாரு வந்து அந்த எம்ப்ளாயோட சூப்பர்வைசர் யாரு, அப்ப ஏதாவது இஷ்யூஸ்னு சொன்னா அவர் அந்த எம்ப்ளாயி வந்து யாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஸோ அவரோட சுப்பீரியர் யாரு, ஸோ அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர், ஸோ அப்புறம் வந்து ஜாப்ல வந்து அவரை பெர்மனன்ட் ஆக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கி வந்து கிரியேட் பண்றது தான் வந்து என்னதுன்னு சொன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அப்ப நீங்க அந்த இன்டோ பண்ற பர்சன், அந்த மேனேஜர் வந்து கண்டிப்பா இந்த ஒரு ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்னு சொல்லி சொன்ன மேனேஜர் கண்டிப்பா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்றது அவருடைய டியூட்டிஸா இருக்கும். அடுத்தது வந்து வேலை குறித்துரைத்தல், அதை தான் ஜாப் ஸ்பெசிபிகேஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து வேலையை வந்து வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சியா வந்து ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த அதாவது வந்து அந்த ஒர்க்கை வந்து எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சியா வந்து செய்யறதுக்காக வந்து தொழில அந்த செய்யக்கூடியவற்ற இருக்கக்கூடிய பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் ஜாப் ஸ்பெசிபிகேஷனா இருக்கும். சரியா, அதாவது வந்து அந்த வேலையை அப்ப அந்த அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து அந்த வேலையை செய்யக்கூடியவருக்கு அவர்கிட்ட காணப்படக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன, இப்ப நாங்க பார்த்தோம் தானே அந்த ஜாப் அனலைசிஸ் வச்சு தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜாப் ஸ்பெசிபிகேஷன் வந்து ரெடி பண்றதுன்னு சொல்லி. அப்ப அதே தான் இந்த ஜாப் ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கு. அதாவது வந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து எப்படி அதாவது வந்து எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சியா வந்து செய்யணும், ஸோ அந்த ஒர்க் செய்யக்கூடியவர்கிட்ட இருக்க வேண்டிய பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னதுன்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தயாரிக்கிறது. அவரு அதை ஒர்க் பண்றது வந்து இந்த மேனேஜர் தான். ஸோ அதைத்தான் வந்து ஜாப் ஸ்பெசிபிகேஷன் சொல்லி சொல்றோம். அந்த ஜாப் ஸ்பெசிபிகேஷன்ல வந்து இப்போ நான் வந்து இதை எடிஷனலாக நான் சொல்லி கொண்டு போற விஷயங்கள் நீங்க இதை எழுதணும்னா என்ன சொல்றது, இப்போ நான் இப்போ அந்த ஜாப் அந்த ஸ்பெசிபிகேஷன் டாக்குமெண்ட்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொன்னா உங்களோட நாலேஜ்க்காக சொல்றேன், அதெல்லாம் நீங்க அங்கே எழுத தேவையில்லை. பட் இந்த ஜாப் ஸ்பெசிபிகேஷன் அவரோட ஜாப் ஃபங்க்ஷன் வந்து அந்த கம்பெனியில வந்து இந்த மாதிரியான ஒர்க் செய்யறது தான் அவர் இந்த ஜாப் ஸ்பெசிபிகேஷன் வேலைன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்போ அதாவது கல்வி தகமை, தொழில்சார் தகமை, அதெல்லாம் அதை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்த தேக ஆரோக்கியம், பிசிக்கல் ஃபிட்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அவட்ட அனுபவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அவட்ட வேற என்ன ஸ்கில்ஸ் திறன்கள் காணப்படுது, அடுத்து அவட என்ன சொல்ற லாங்குவேஜஸ் ஸ்கில்ஸ் எப்படி காணப்படுது, ஆட்டிடியூட்ஸ் அவட மனப்பாங்கு எப்படி இருக்கு. சரியா, ஸோ அடுத்த ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு எப்படி இருக்கு, இன்டெலிஜென்ட் லெவல் அதாவது வந்து அவர்கிட்ட வந்து இப்போ கிரியேட்டிவா திங்க் பண்ணக்கூடியவர், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி அனலைஸ் பண்ணக்கூடியவர், அப்போ அந்த இன்டெலிஜென்ட் லெவல் அதாவது அந்த நுண்மதி என்ன சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவோம் அவட அந்த நுண்ணறிவு மாதிரி அதுகள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் ஜாப் ஸ்பெசிபிகேஷன் சொல்லி சொல்றது. ஓகே, சரி.
ஓகே, சரியா? சோ அடுத்தது வந்து ஓகே. அடுத்தது வந்து நாங்க ஒரு ஜாப் ஃபங்ஷன் படிச்சோம். அதாவது வந்து மனிதவள திட்டமிடல்னு சொல்லி படிச்சோம். அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்ன்னு சொல்லி. அப்ப அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து இந்த ஹெச்ஆர் மேனேஜரோட ஒரு டியூட்டிஸா தான் இருக்கும். அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ட கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அடைஞ்சு கொள்றதுக்காக. அதுதான் முதல்லயே வந்து கேட்டாங்க உங்கட்ட வந்து அந்த ஆர்கனைசேஷன பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு தர சொல்லி. சோ அதுக்காக தான். அப்ப பாருங்க அந்த ஆர்கனைசேஷன்ட கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து ஆர்கனைசேஷன்ல இன் ஃபியூச்சர்ல வந்து எவ்வளோ ஹியூமன்ஸ் ரிக்யூர்மென்ட் எங்களுக்கு தேவை, மனித பலம் எவ்வளவு தேவை, ஸோ அந்த நீட்ஸை வந்து எப்படி நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொள்ளணும், ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக நாங்க என்னென்ன மேற்கொள்ள வேண்டிய எக்ஷன்ஸ் என்னது, என்னென்ன ப்ரொசஸிங், ஸோ இதை எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்றது தான் வந்து நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க எழுதணும் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த நோக்கங்கள் அதாவது ஆப்ஜெக்டிவ் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு ஹியூமன்ஸ் ரிசோர்ஸ் தேவைன்னு சொல்லி அந்த ரிசோர்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வந்து பல்வேறு டிசிஷன்களை வந்து எடுப்பாரு. அந்த பல்வேறு டிசிஷன்களை வந்து மேக்கிங் செய்வார்னு சொல்லி சொன்னா ஓகே, சரியா? தயவு செய்து இந்த மனிதவள திட்டமிடல் என்னதுன்னு சொல்லி நீங்க அதுல அசைன்மெண்ட்ல எழுதிடாதீங்க. ஓகே, இப்ப நான் சொன்ன கைட்ல வந்து நீங்க எழுதுங்க. ஓகே ஓகே. அடுத்தது இப்ப நாங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் முடிஞ்சிட்டு தானே. அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் முடிஞ்சோன வந்து அடுத்தது வந்து நாங்க என்ன சொன்னோம், அந்த ரிக்யூர்மெண்ட் அதாவது வந்து ஆட்சேர்ப்பு செய்யறதுன்னு சொல்லி இருக்கு. சரியா? அதுதான் வந்து நாங்க ஜாப் ரிக்யூர்மெண்ட்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த ஜாப் ரிக்யூர்மெண்ட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஓகே. முதலாவது வந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ஜாப் ரிக்வயர்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது வந்து ஓகே. இந்த ஜாப் ரிக்வயர்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா வந்து அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இது எல்லாருக்கும் இந்த கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இதாக்கணும்னு சொல்லி நீங்க சொல்ல தேவையில்ல. சரியா? அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து சக்சஸ்க்கு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ்க்காக வந்து நாங்க ஒரு பெர்சன வந்து அதாவது ஒரு பெர்சன வந்து செலக்ட் பண்றத தான் வந்து நாங்க என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா ரிக்வயர்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது. The process of attracting the job seeker with the positive attitude and capabilities. அதாவது பாசிட்டிவ் எஃபெக்ட் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்னு சொல்லி சொன்னா அவர் அதாவது ஆற்றல்கள் மற்றும் ஒரு மனப்பான்மை ஒரு சிறந்த மனப்பான்மை உள்ள ஒரு நபரை வந்து தெரிவு செய்யறது தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஆட்சேர்ப்பு முறை. அதுதான் ஜாப் ரிக்வயர்மெண்ட். அப்ப அந்த ஜாப் ரிக்வயர்மெண்ட் வந்து செய்யறது வந்து அந்த அவரோட பர்சன் அந்த பர்சன் வந்து ஒரு டியூட்டிஸா இருக்கும். சரியா? சோ அடுத்தது வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த ஜாப் ரிக்ரூட்மென்ட் பண்ணக்குள்ள வந்து அவர் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இன்டர்னலா ஜாப் ரிக்ரூட்மென்ட் பண்ணலாம். அதாவது உள்ளக ஆட்சேர்ப்பு முறைன்னு செய்யலாம். எக்ஸ்டர்னல் ரிக்ரூட்மென்ட் அதாவது வெளியில இருந்தும் ஆட்கள சேர்த்துக்கொள்ளலாம். சோ இது வந்து 2 விதமா வந்து செஞ்சு கொள்ள முடியும். சரியா? அதுதான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு சொல்லி சொல்றது. ஓகே. சோ இதுதான் வந்து நாங்க ரிக்வயர்மென்ட்ல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். சரியா? சோ அந்த ரிக்வயர்மென்ட் முடிஞ்சோன அடுத்து ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எம்ப்ளாயி வந்து நாங்க எடுத்துக்கொண்டா, அடுத்து நாங்க ரிக்வயர்மென்ட் பார்த்தோம். ஓகே. சோ இந்த ரிக்வயர்மென்ட் செலக்ஷன் தான் நாங்க சொன்னோம். இன்டர்னலாவும் செலக்ட் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாவும் செலக்ட் பண்ணலாம். சரியா? ஹையரிங். அடுத்தது ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட். அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு பெர்சன தெரிவு செஞ்சோம்னா, அந்த பெர்சனுக்கு வந்து பயிற்சி மற்றும் அபிவிருத்தி வழங்க. அதாவது பயிற்சினா, இப்போ ஒரு பெர்சன வந்து நாங்க தெரிவு செஞ்ச பிறகு, அவருக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, பயிற்சி அளிக்கணும். சோ அவர் பயிற்சி அளிப்பதன் மூலமா தான் அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அவருக்கு வந்து நல்ல ஒரு
டேலண்டட் ஒன்று வரும். அப்போ இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்தளவு இந்த மேனேஜரை பொறுத்தளவு அவரோட டியூட்டிஸாக தான் இருக்கும் என்னதுன்னு சொன்னால் செலக்டட் பண்ண எம்ப்ளாயிக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது பயிற்சி வழங்குறது. அப்போ அந்த பயிற்சி கூட வந்து நாங்கள் சொல்லலாம் எப்படின்னு சொல்லி சொன்னால் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். அதாவது தொழிலுக்குள்ள இருக்க பயிற்சி வழங்குறது, தொழிலுக்கு அப்பால பயிற்சி வழங்குறது. சரியா? ஸோ அதுக்குள்ளேயே டீப்பாக இருக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா என்ன, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னா என்னதுன்னு சொல்லி. ஸோ அது உங்களுக்கு எப்போ தேவையோ நான் அந்த டைம் படிப்பிக்கிறேன். செஷன் ரெக்கார்டிங் படிப்பிக்கும் பொழுது நான் படிப்பிக்கிறேன். அசைன்மெண்ட்க்கு வந்து பேசிக்கான நாலேஜை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அடுத்த விஷயம் வந்து நாங்க இங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, இப்ப ட்ரெய்னிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஜாப் இன்ட்ரோடக்ஷன். அதாவது வந்து நாங்க வேலைக்கு வந்து அறிமுகப்படுத்தல். அத நாங்க சொல்றது பரிச்சயப்படுத்தல், ஓரியன்டேஷன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்ப அடுத்தது தான் வந்து என்னதுன்னு சொன்னா, ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் முடிய ஜாப் இன்ட்ரோடக்ஷன். அப்போ ஒரு 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 ஊழியர் வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ்ல தான் போகுது. நீங்க ஒரு ஜாப்புக்கு செய்றதுக்குள்ள உங்களுக்கு தெரியும். அப்ப செலக்ட் பண்ண பிறகு அந்த அவருக்கு வந்து அந்த வேலை இப்ப அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் வந்து நாங்க செலக்ட் பண்றோம். அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தர செலக்ட் பண்ணோனே, அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேலை செய்ய இருக்கு, எப்படி வேலை செய்யணும். ஸோ அது தொடர்பான அவருக்கு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி எல்லாம் வழங்கப்படுச்சு முடிஞ்ச உடனே வந்து அவருக்கு வந்து ஜாப் இன்ட்ரோடக்ஷன் அதாவது வந்து ஜாப் ஜாப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லக்குள்ள வந்து 1 மினிட். சரியா? ஸோ அடுத்தது வந்து ஜாப் இன்ட்ரோடக்ஷன். அதாவது ஜாப் இன்ட்ரோடக்ஷன்னு சொன்னா, நாங்க அத வந்து அந்த ஜாப்புக்கு வந்து அவர வந்து நாங்க என்ன செய்றோம்னா, அறிமுகப்படுத்துறது. அதாவது வந்து இப்ப நாங்க ஜாப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லக்குள்ள வந்து, இப்ப நீங்க புதுசா நீங்க வந்து ஆர்கனைசேஷனுக்கு வருவீங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்த உடனே வந்து, நான் உங்கள வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, அந்த நிறுவனத்தோட வந்து உங்கள தொடர்பு படுத்துறது. அதுதான் வந்து ஜாப் ஓரியன்டேஷன்னு கூட நாங்க அத சொல்லுவோம். ஓகேயா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க தொழில் அறிமுகப்படுத்த. அதாவது வந்து ஒருத்தர வந்து புதுசா நாங்க ஆட்சேர்ப்பு ரிக்ரூட்மென்ட் பண்ண பிறகு வந்து, அந்த ஆர்கனைசேஷன், என்வைரன்மென்ட் அந்த ஆர்கனைசேஷன்ல செய்யக்கூடிய வேலைகள். ஸோ அது தொடர்பா வந்து அந்த நிறுவனத்தில அந்த வரக்கூடிய அந்த ஊழியருக்கு, அந்த எம்ப்ளாயிக்கு வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு குடுக்குறது. ஸோ அதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, ஜாப் ஓரியன்டேஷன். அப்ப இந்த ஜாப் ஓரியன்டேஷனே வந்து மேனேஜர் தான் மோஸ்ட்லி வந்து அவருக்கு வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்த உடனே வந்து ஜஸ்ட் அவரு ஒரு இன்ட்ரோடியூஸ் ஒண்ணு குடுத்துட்டு, ஓகே இந்த ஓரியன்டேஷன் இதுதான் உங்களோட ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு இதுதான் ஜாப் டாஸ்க் இருக்கு. இந்த மாரியான ஜாப் தான் நீங்க செய்ய இருக்குன்னு சொல்லி, ஜஸ்ட் அவருக்கு ஐடியா ஒண்ணு குடுக்குறது. ஸோ அதுதான் வந்து மெயினா அங்கன சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து இப்ப ஜாப் இன்ட்ரோடக்ஷன்லாம் குடுத்தாச்சு.
பே மேனேஜ்மெண்ட். ஸோ அதை வந்து பே மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம் வந்து என்னதுன்னு சொன்னா இப்ப அந்த தொழிலுக்கு வந்து அவர் வந்த பிறகு அவருக்கான சேலரிஸ், ஸ்கேல்ஸ், அப்புறம் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணும். டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட்னு சொன்னா அவர் ஒரு தொழில் அவர் இருக்கான்னு சொன்னா அவருக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து என்னென்ன டிசிப்ளின்ஸ் இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின் சம்பந்தமா ஏதாவது இஷ்யூஸ் ஆகுனா வந்து இந்த மேனேஜர் வந்து டியூட்டிஸ் இருக்கும் அவருக்கு வந்து எக்ஷன் எடுக்கிறதுக்கு, அவருக்கு எதிராக வந்து எக்ஷன் எடுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் லேபர் மூவ்மெண்ட்னு சொன்னாலும் இப்ப ஊழியர் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில போறாரு அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல வந்து அதுக்கான அவர் எக்ஷன் எடுக்கணும். ஏன் ஊழியர் வந்து வெளியில போறாரு, ஸோ அதுக்கான என்ன எக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இந்த டியூட்டிஸ் எல்லாமே அந்த மேனேஜருக்கு நீங்க இன்டோர் பண்ண மேனேஜர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அதாவது வந்து செயற்திறன் மதிப்பீடு. அப்ப செயற்திறன் மதிப்பீடுன்னு சொல்லக்குள்ள வந்து ஓகே நான் அதுக்கு முதல்ல வரேன். இந்த என்ன சொல்றது இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்ட் லேபர் வெல்ஃபேர்ஸ்னு சொல்லுது, அதாவது கொடுப்பனவுகள் நலன்புரி சேவைன்னு சொல்றது. ஸோ அதாவது வந்து அந்த ஊழியர்களுக்கு வந்து அந்த வேலை செய்யற காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஃபைனான்சியலா எவ்வளவு கொடுக்கணும், நான் ஃபைனான்சியல் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே டிசிஷன் பண்றது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மேனேஜரோட ஜாப் ரோலா இருக்கும். சரியா? அது அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அதாவது வந்து இதை நாங்க சாதனை மதிப்பிடல் அப்படி இல்லாட்டி செயற்திறன் மதிப்பிடல்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. அப்ப இந்த சாதனை மதிப்பிடல், செயல்திறன் மதிப்பிடல்னா, அந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து வொர்க் பண்ணி கொண்டு போகக்குள்ள வந்து, அந்த எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் எப்படி நல்லா பெஸ்ட்டா வொர்க் பண்றாரா? ஸோ அவருக்கான அந்த டைம் பீரியட்குள்ள அவர் குடுத்த அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றாரா? அவர் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா இருக்காரா? ஸோ அவரோட ஆப்ஜெக்டிவ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரா? அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்றது தான் வந்து நாங்க செயற்திறன் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எவாலுவேஷன் செஞ்ச பிறகு அவங்க வந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறது, சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது நான் சம்டைம்ஸ் வந்து பதவி உயர்வும் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நாங்க வந்து அவரை டிமோட்டிவேட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யறது தான் அவரோட டியூட்டிஸா இருக்கும். அடுத்தது வந்து இந்த லேபர் ரிலேஷன்ஷிப். லேபர் ரிலேஷன்ஷிப்னு சொன்னா அதாவது வந்து இது அந்த நிறுவனத்துக்கும் ஊழியர்களுக்கு இடையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்றதா இருந்தா அது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டால மட்டும்தான் முடியும். சரியா? சோ அப்ப இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு நிறுவனமும் அந்த நிறுவனத்துல பணியாற்ற வந்து எம்ப்ளாயிஸ்களுக்கு இடையில வந்து காணப்படுகின்ற அந்த தொழில் ரீதியான ஒரு உறவை தான் வந்து நாங்க சொல்றது வந்து லேபர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்னு சொல்லி. அப்ப அதாவது வந்து எம்ப்ளாயி அந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க, அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர்கிட்ட இடையில ஏற்படுற ஏதாவது கான்ஃபிளிக்ட் அதாவது ஏதாவது பிரச்சனைன்னு அதையும் எப்படி தீர்த்து வைக்கணும், அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் டியூட்டிஸா இருக்கும். சரியா? சோ அப்ப இதுதான் வந்து நாங்க 2வது क्वेश्चनக்கு எழுத வேண்டிய ஆன்சர்ஸா இருக்கும். சரியா? சோ அப்ப அந்த 10 மார்க்ஸ்க்கு ஓகே. அப்ப அந்த 10 மார்க்ஸ்க்கு ஏத்த மாரி நாங்க அவரோட ஜாப் டியூட்டீஸ்ன்னு இதுதான் ஜாப் டியூட்டீஸ்ன்னு எழுதணும். ஓகேயா? ஓகே. சரியா? ஸோ இந்த அசைன்மென்ட்லயும் வந்து அதுதான் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இவரோட வேலை இதுகள போட்டு நாங்க அவரோட ஒவ்வொரு வேலையும் வந்து என்னென்னதுன்னு சொல்லி நாங்க சொல்லிக்கொண்டு போகணும். சரியா? ஸோ இது ஒவ்வொன்று அதாவது உங்களுக்கு நான் இதுக்கான ஐடியா நோட்ஸ் தரேன். ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னது? ஜாப் இன்ட்ரோடக்ஷன்னா என்னது? பே மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கான நோட்ஸ் நான் தரேன். ஸோ நீங்க அந்த நோட்ஸ வந்து அசைன்மென்ட்ல வந்து நீங்க ஒரு ஆர்கனைசேஷன செலக்ட் பண்ணி ஒரு மேனேஜர்ட ஜாப் ரோல் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். இப்போ பிளானிங்னு சொன்னா என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னா என்னதுன்னு எழுதி வேலை இல்ல. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அவர் வந்து அந்த ஜாப் ரோல் அவர்ட வந்து அந்த அந்த ஜாப் டைட்டிலோட ஃபங்க்ஷன் இதுதான் பிளானிங் செய்யறது. ஸோ இந்த மாதிரியானதான் பிளானிங் செய்வார்னு சொல்லி எழுதுனா ஓகே. சரியா?
ஓகே. பாருங்க. ஸோ, இப்ப இதுல வந்து ஒவ்வொரு ஜாப் ரோலையும் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஓகேயா? சரி. இப்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் போவோம். 3 கொஸ்டின். சரியா? இப்ப 3 கொஸ்டின் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா 1 மினிட்.
ஓகே. கொஸ்டின் 3வது, 4வது கொஸ்டினை நான் அடுத்த ரெக்கார்டிங்ல நான் போடுறேன்.